சண்டே மினி விலாகோட கண்டினியூஷன் தான் இது. தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு. அதை ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிட வேண்டியதான். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிட்டேன். நெய்யோ எண்ணெயோ யூஸ் பண்ணாமல் வெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த சென்னா மசாலா பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சென்னா கிரேவியாக வைக்கலான்னு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, நீ குழம்பு மாதிரியே வச்சுட்ட அப்படின்னா நைட்டுக்கும் தொட்டுக்கலாம் அப்படின்றனால கொஞ்சம் தண்ணியாகவே தான் வைக்கிறேன். பட்டர் வந்து ஃப்ரீசரில் வச்சனால நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அதை சுரண்டி போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு அதிலே வந்து வதக்குனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றியே வந்துட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கிரேவியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அரைச்சிருப்பீங்கள்ல, அந்த கன்சிஸ்டன்சியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கொண்டக்கடலை வேக போடும்போதே நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டனால இப்போ வந்துட்டு நம்ம கார மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் 2 மட்டும் போட்டு நல்லா வந்து அது கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி மட்டும் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். சிம்பிளாக வந்து சூப்பரான சென்னா கிரேவியாக இருக்கட்டும், சென்னா குழம்பு வந்து ரெடி ஆயிரும். 2 கொதிச்சிச்சுன்னா போதும். உங்களுக்கு பட்டரோட ஸ்மெல் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் பன்னீர் வச்சுக்கிட்டேன்ல, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக வந்து இருக்கும். நான் ரெடி பண்ணுறதுக்கும் ஹஸ்பண்ட் சாப்பிட வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருந்தது. வரும்போதே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல. ஆனால் நம்ம வீட்டுக்கு எப்பயுமே கெஸ்ட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே லோக்கல் தான், ஹஸ்பண்ட் ஊர் பக்கத்தில் தான், அவுட்டரில் அப்படின்றனால எப்போயாச்சும் இங்கே வரும்போது பார்க்க வருவாங்க. அதுவும் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றனால அடிக்கடி பார்க்க வர்றாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சோம். நம்ம வீட்டில் இந்த மிக்சரு, அப்புறம் இந்த கேக்கு, இது எல்லாமே எப்பயுமே வந்து ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். சப்பாத்தி கூட சென்னா குழம்பு வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.